ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவின் கையை தொட்ட உனக்காகவே இத்தனை நாளாக நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியோ அதை இப்போது உன் கைகளில் கொடுத்துட்றேன். நீ கேட்டது எல்லாமே என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நாளைக்கு மிக பெருசாக சிறப்பான வகையில் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா முடிவெடுத்துட்டேன். எப்போ நீ செஞ்ச தப்பை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் உன்னை மன்னித்து உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டேன். நானும் உன் கூடவே தான் இனிமேல் இருக்க போகிறேன். நீ எதை எதிர்பார்த்தாலும் ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக அதை உனக்கு கொடுத்துருவேன். மழை காலங்களில் மேகங்கள் கொஞ்ச நேரம்தான் சூரியனை மறைக்க முடியும். ரொம்ப நேரம்லாம் சூரியனை மறைச்சு இந்த உலக இருளில் தள்ள முடியாது. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் கொஞ்ச காலம்தான் துன்பங்களும் பிரச்சனைகளும் இருக்குமே தவிர நிரந்தரமாக நீ ஏமாளி பிள்ளையாக தோத்து போன ஆளாக வாழ்ந்துட மாட்டாய் என் செல்லமே. சூரியனைப் போல நான் உன் வாழ்க்கையில் உன்னை பிரகாசமாக ஜொலிக்க வைக்க போகிறேன். நடந்த சில விஷயங்களை மாற்ற முடியாதுன்னு தெரியும் போது அதை அமைதியாக கடந்து போகிறது தானே உனக்கு நல்லது. எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இதை ஏற்றுக்க முடியாதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. சில விஷயங்களை ஏற்றுக்கோ, சில விஷயங்களை மாற்றிக்கோ. எப்போதும் வாழ்க்கையில் உன்னை விட இன்னொன்று சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. எதுவுமே எதை விட சிறந்ததும் கிடையாது. எல்லா விஷயங்களிலும் ஒரு தனித்துவம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு கிடைச்சதை சிறப்பானதாக நினச்சி ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் கண்ணாடி முன்னால் வந்து நின்னா அதில் தெரியக்கூடிய உருவம்தான் உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சரியான மனிதர். யாருன்னு யோசிக்கிறியா? கண்ணாடி முன்னால் நீ போய் நின்னா உன் உருவம் தானே தெரியுது. உன் பிரச்சனைகளை தீர்க்க உன்னால் மட்டும்தான் முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மன பாரத்தை எல்லாம் இந்த சாயப்பா என்கிட்ட விட்டுடு. உனக்கு என்ன வேணுமோ, நீ எதை ஆசைப்படுறியோ அதை கண்டிப்பாக நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். உணர்ச்சி வசப்பட்டு எந்த விஷயங்களிலும் செயல்படாமல் உணர்ச்சியை சரியாக கையால் கற்றுக்கிட்டினா வாழ்க்கையில் வரும் கஷ்ட நஷ்டங்களால் உன்னை தோற்கடிக்கவே முடியாது. எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கை பயணத்தை நீ தைரியமாக வாழத் தொடங்கு. நீ போகும் பாதையில் நான் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நடக்காத சில விஷயங்களை அதன் போக்கிலேயே அப்படியே விட்டுவிடு. ஏன்னா சில விஷயங்களை நீ ஏற்றுக்கிட்டு கடந்து போகும்போது அது தானாகவே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயம் நடக்காது. நீ எதிர்பாராத விஷயம் எதிர்பாராத நேரத்தில் நடந்துடும். அதனால் நடக்க வேண்டியதை நினச்சி கவலைப்படாத. நடந்து முடிஞ்சதையும் நினச்சி வருத்தப்படாத. நீ என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனமாக யோசித்து செயல்படுன்னு செல்லமே. சும்மா எல்லார்கிட்டையும் தொலைத்தனன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அவன் வாயே பகையாக மாறி தப்பான விஷயங்களை அவனே உளறி கொட்டி அவன் வாழ்க்கைக்கு அவனே பிரச்சனையாக மாறி போயிடுவான். நீ ஒருபோதும் எந்நேரமும் பேசிக்கிட்டே இருக்காத. அளவாக பேசு. யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோங்கிறத யோசித்து பேசு. அதே போல தான் சும்மாவே படுத்து சோம்பேறித்தனமாக இருக்கிறவனுக்கு அந்த பாயே பகையாக மாறி அவன் உடம்புல நோய் நொடிகளை வரவழைச்சிடும். அதனால் பாயை சுருட்டிட்டு ஆரோக்கியமாக வாழு. வாயை சுருட்டிக்கிட்டு ஆனந்தமாக வாழ தயாராகு. எப்போதும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட வாழ்க்கை அழகாக வாழணுமே தவிர சோம்பேறித்தனப்பட்டு வாழக்கூடாது. நான் உனக்கு கொடுக்க நினச்சதை இங்கே யாராலும் தடுக்க முடியாது. அதே போல் நான் உனக்கு கொடுக்க மறுப்பதை என்னை மீறி வேறு யாராலும் இந்த உலகத்தில் உன்கிட்ட கொண்டு வந்து தர முடியாது என்று சொல்லவே. எதுவாக இருந்தாலும் நான் தான் உனக்கு கொடுக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட துணிச்சலோட முன்னேறு. உன் வீட்டில் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருக்கும் இந்த சாயப்பா உன் முயற்சிகளில் வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பேன். நீ வாழ்க்கையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பயப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்லும் உனக்கு உன் பயத்தை விலக்கி பதட்டத்தை போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீ என்னை நம்பி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ மனக்குழப்பம் அடையாமல் தைரியமாக இரு. நீ சந்திக்கும் சவால்கள் எதுவும் உன்னை பயமுறுத்த வந்தவை அல்ல, உன் உள்ளத்தின் வலிமையை வெளிக்காட்ட வந்தவைதான். நீ சந்திக்கிற சவால்களை எல்லாம் தகர்த்தெறிந்து
உன் பிரச்சனைகளை சுமூகமாக்கி உன்னை சந்தோஷமா நான் வாழ வைக்கிறேன். நீ தைரியமா எழுந்து நடந்து போகும்போது உனக்கான நல்வழிகள் வந்து சேரும் என் செல்லமே. நீ கேட்குறதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் அதிகமாக பேசுவதை விட அமைதியாக இருப்பது தான் சிறந்தது. உன்னை விட உன் பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேலே முழு நம்பிக்கை வச்சின்னா அனைத்தையும் இந்த சாயப்பாவே சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். தேவையில்லாத விஷயங்களில் உன் வாழ்க்கையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் சந்தோஷமாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளையும் நீ சரியாக வாழும்போது, சந்தோஷமாக வாழும்போது வரக்கூடிய வருங்காலம் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வசந்த காலமாகவே இருக்கும் என் செல்லமே. உனக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் எதிர்த்து துன்பங்களை விரட்டுறதுல தான் உன்னுடைய திறமையே இருக்கு. சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் எது உன்னை நோக்கி வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமா வாழ நீ தயாராக இருக்கணும் என் செல்லமே. உன் மனசுல எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளும் சிந்தனைகளும் பயத்தை உண்டாக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன்னிடமிருந்து எடுக்க தெரிந்த எனக்கு அதை உன்னிடம் திருப்பி தர தெரியாதா என்ன? எதையெல்லாம் உன்கிட்ட இருந்து எடுத்தேனோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே ஏமாற்றமாக இருக்கே, ஒரே தோல்வியாக இருக்கேன்னு பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. மாற்றங்கள் உருவாகணும்னா சில ஏமாற்றங்களை தாங்கிக்கிட்டு கடந்து வந்து தான் ஆகணும். உனக்கான நல்ல உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் தருவதற்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். தொலைச்சதை தேடுவதை விட கிடைச்சதை நீ தொலைச்சிடக்கூடாது. காலம் கடந்து போகுதே, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க சாயப்பான்னு என்கிட்ட கேட்டாயல்லவா? கவலைப்படாதே. காலம் கடந்தாலும் தரமான ஒன்றை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தா நீ வளர்றன்னு அர்த்தம். ஒரு கூட்டமே உனக்கு எதிரியாக இருந்தாங்கன்னா நீ நல்லா வளர்ந்துட்ட. உன் மேலே பொறாமை கொண்டுதான் உன் வெற்றியை பொறுக்க மாட்டாமல் உனக்கு எதிரிகளாக அவங்க வேலை செய்கிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் கையை விட்டு போன எந்த விஷயத்தையும் நீ கையாளவே கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாமே சாயப்பாவின் செயல்தான் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நீ கவலை கொள்ளவோ குழப்பம் அடையவோ வேண்டாம். உனக்கு துணையாக யாருமே இல்லைனாலும் நீ தைரியமாக இருக்க கற்றுக்கோ. தாங்க முடியாத துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தீனா, நிதானத்தை கடைப்பிடிச்சினா இந்த சாயப்பா நான் வந்து அந்த துன்ப துயரங்களுக்கு ஒரு முடிவு கட்டி நீ நினைச்சதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நிதானமாக நீ இருந்தாலே உன் நிலைமை சரியாயிடும். நேரம் ஆக ஆக கலங்கின நீர் எப்படி தெளிவாக மாறுமோ அதே போல காலம் மாற மாற உன் குழம்பிய மனசுக்கு தெளிவு உண்டாகும். ஒரு மனுஷனுக்கு நிறைய கஷ்டங்கள் வருதுன்னா அவன் சரியான பாதையில், தர்மத்தின் பாதையில் போறான்டா அர்த்தம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ செஞ்ச தான தர்மத்துக்கான பலனை இந்த சாயப்பா கண்டிப்பாக கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு மனுஷனுக்கு நிறைய கஷ்டம் வருதுன்னாலே அவன் நல்ல வழியில் நியாயமான முறையில் நடக்கிறதால தான் அவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு தான் அர்த்தம். இப்போது நீ கஷ்டங்களை அனுபவிச்சாலும் கூடிய சீக்கிரம் நீ இஷ்டப்பட்ட அழகான வாழ்க்கையை இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைப்பேன். உன்னுடைய வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்பிக்கையோடு இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ நல்ல முன்னேற்றங்களை பெறுவாய். உனக்காக எல்லையில்லாத சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த சாயப்பா என் கைகளை தொட சொன்னேன்.